நம்முடைய மொழி தமிழ் என்கிறபோது நமக்கு ஒரே ஒரு இன அடையாளம் தான் இருக்க முடியும். மொழியால், நாட்டால், இனத்தால் நான் தமிழன். பல்லடம்ங்கிறது நான் வாழ்கிற நிலம். பொறியாளன்கிறது நான் செய்கிற பணி. பல்லடத்திலிருந்து வருகிறேன், பொறியாளனாக பணி செய்கிறேன்னு சொல்லலாம். பொறியாளனாக இருந்து வருகிறேன், பல்லடத்தில் பணி செய்கிறேன்னு சொல்ல முடியும். திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தை முற்றிலுமா கைகழுவி விட்டது. ஐயா சுபவி அவர்களிடம் நாம் எழுப்புகிற கேள்வி அது. அவர் திராவிட நாடு என்று குறிக்கிற போதெல்லாம் அவர் தமிழ்நாட்டை தான் குறித்தார். திராவிடன் என்று குறிக்கிற போதெல்லாம் கர்நாடகா, கேரளா அதெல்லாம் இல்ல. ஏன்னா ஆந்திரா நாங்க தனியா போகணும்னு கேட்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா தனியாக போகிற போது தந்தை பெரியார் மகிழ்ச்சி. இன உணர்வோ, சுயமரியாதை உணர்வோ, வடவர் எதிர்ப்போ, பார்ப்பனிய எதிர்ப்புணர்வோ அவர்களுக்கு வருவதே இல்லை. தெலுங்கரோ ஒரு கன்னடரோ தங்களை திராவிடர்னு சொல்லிக்கிறது இல்லை. தமிழர் மட்டும் ஏன் தன்னை திராவிடர்னு சொல்லிக்க? பெரியார் அங்கெல்லாம் போய் நீங்கள் திராவிடன்னு அவர்களிடம் பரப்புரை செய்ததும் இல்லை. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு குறித்து தான் அந்த இதழையே நடத்தினார். இப்ப நெருக்கடி நிலை காலத்துக்கு பிறகு அதை அழித்தாங்க. இன்னைக்கும் நீங்க பெரியார் திடல் போன அந்த விடுதலையினுடைய பெயர் பலகைக்கு கீழே தமிழ்நாடு தமிழருக்கேன்றத வெள்ளையில அழிச்சிருப்பாங்க. அது நமக்கு தெரியும். நான் முதலியார் இல்லடா, நான் செட்டியார் இல்லடா, நான் தலித் இல்லடா, இந்த ஒவ்வொரு முழக்கத்தையும் லட்சக்கணக்கான மக்கள் இடம் அதிர முழங்குறாங்க. கடைசியில நாங்கள் எல்லாம் தமிழன்டா என்று முழங்கினாங்க. இதுல யாரெல்லாம் தமிழன்? தலைவர் பிரபாகரனுடைய துப்பாக்கிக்கும் தந்தை பெரியாருடைய கைத்தடிக்கும் தான் இனிமேல் போகும். அது தமிழ் தேசியம், இது திராவிடம் சொல்லுகிற எல்லைக்கு அவர் போயிட்டார். ஆனா சீமானவர்களுடைய இந்த வளர்ச்சிக்கு அவர் தலைவர் பிரபாகரன் பதாகையை உயர்த்தி பிடித்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதவிக்காக அரசியல் செய்கிறார். தலைவர் பிரபாகரனுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் என்ன தொடர்பு? அவருக்கு முதலமைச்சர் பதவி ராஜீவ்காந்தி கொடுக்கிறேன்னு சொன்ன போது அது என் இனத்திற்கு நான் செய்கிற துரோகம்னு சொன்னார். திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க தந்தை பெரியார் பதாகையை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற அரசியலை பேச மறுக்கிறாங்க. இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இதுதான் ஐயா சுபவி அவர்களிடம் நான் கேட்கிற கேள்வி. தமிழ்நாடு விடுதலை அரசியலை மறுப்பதிலும் மறைப்பதிலும் சீமானவர்களும் ஐயா சுபவி அவர்களும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தொடர் பாரதி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சுபவிக்கு கேள்விகள், திராவிடம் குறித்த அவருடைய பார்வையில் சில கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குன்னு ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை எழுதியிருந்தீங்க. அதில் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது திராவிடம் ஒரு இனமோ மொழியோ இதுவோ கிடையாது, அது ஒரு தத்துவம் தான் அப்படின்னு சுபவி சொன்னதை கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. எதனால அந்த கேள்வி எழுப்பியிருக்கீங்க? நம்முடைய மொழி தமிழ். நம்முடைய மொழி தமிழ் என்கிற போது நமக்கு ஒரே ஒரு இன அடையாளம் தான் இருக்க முடியும். நான் தமிழன். மொழியால், நாட்டால், இனத்தால் நான் தமிழன். இந்த தமிழன் என்கிற நம்முடைய இந்த தேசிய இன அடையாளத்தை மறுப்பதாகவோ அதை மறைப்பதாகவோ திராவிடன் என்கிற அடையாளத்தை திணிக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நான் பல்லடத்துக்காரனா திருப்பூர்காரனான்னு கேட்டால் ரெண்டும் தான் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்கிறாருல்ல சுபவி. இல்லை, பல்லடம்ங்கிறது நான் வாழ்கிற நிலம். பொறியாளன்கிறது நான் செய்கிற பணி. நான் இந்த பல்லடத்திலிருந்து வருகிறேன், பொறியாளனாக பணி செய்கிறேன்னு சொல்லலாம். பொறியாளனாக இருந்து வருகிறேன், பல்லடத்தில் பணி செய்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு ஒரே இன அடையாளம் தான் இருக்க முடியும். நான் தமிழன் மட்டும்தான். திராவிடன் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை என்ன பொருளில் சொல்லலாம் அப்படின்னா, இந்த திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். அந்த கருத்தியல் என்பது சாதி ஒழிப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, பெண் விடுதலை, இதெல்லாம் இந்த கருத்தியல்களைத்தான் நாம் திராவிடம் என்று சொல்கிறோம். இந்த திராவிடத்திற்கு ஒரு நூற்றாண்டு வரலாறு இருக்குது. அது இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்திருக்கிற பங்களிப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழன்னு சொல்லலாம். எப்படி ஒரு பொதுமை கருத்து இருக்குது, கம்யூனிசம் இருக்குது. நான் கம்யூனிஸ்ட் கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழன். நாளைக்கு இந்த கருத்தியிலிருந்து நான் மாறலாம், திராவிடங்கிற கருத்தியலிருந்து நான் மாறலாம். ஆனால் என்னுடைய இன அடையாளம் மாறாது. நான் தமிழனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா சுபவி அவர்கள் முரசொலியில் அவர் தான் இந்த வரையறையை முதலில் கொடுத்தார். என்ன கொடுத்தார? திராவிடம் என்பது இனமோ நாடோ மொழியோ அல்ல, அது ஒரு கருத்தியல் என்கிற வரையறை கொடுத்தது அவர். அந்த வரையறையில் நீங்கள் ஊன்றி நில்லுங்கள், உறுதியா நில்லுங்க. மீண்டும் அது இல்லை இனம்தான் அப்படின்னு, ஏன்னா இந்த வரையறையிலிருந்து நீங்களே முரண்படக்கூடாது. தன்முரண்பாடாக அது மாறும். அதனால திராவிடம் என்கிற கருத்தியலாக அதை பார்க்கலாமே ஒழிய என்னுடைய இனத்தின்
அடையாளமாக பார்க்க முடியாது. அது மரபினம் என்கிற அளவில் சரி. மரபினத்தை நாம் சுட்டுகிற போது அது மரபினம்னு சொல்லலாம். ஆனால் இனத்தின் அடையாளத்தை நீங்கள் வேறொரு அடையாளத்தை திணிக்கிற உரிமையை உங்களுக்கு இந்த தமிழ் சமூகம் தரல. அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அதனால் நாம் தமிழன் என்கிற அந்த வரையறையில் தான் நிற்கணும். திராவிடம் என்கிற கருத்தியலை ஏற்றுக்கொள்வதும் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றின் தொடர்ச்சி தான் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற தமிழ் தேசியம்னு சொல்றதுலேயே நமக்கு எந்த மாறுபாடு இல்லை. ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது நாம் வந்த வழி, ஆறுங்கிறது வருகிற வழி, வந்த வழியைத்தான் நாம் வரலாறுன்னு சொல்கிறோம். அப்போது நம்முடைய தமிழ் மரபு இருக்குது, இலக்கியங்கள் இருக்குது, தொன்மங்கள் இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாரே அதை மறுத்திருக்கலாம், ஆனால் அதனுடைய தொடர்ச்சி தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி தான் நாம் இன்றைக்கு பேசுகிற தமிழ் தேசியம். இப்படி தான் இந்த வரலாறு வந்து சேர்ந்திருக்கு. இதில் நமக்கு எந்த மாறுபாடும் இல்லை. இதை மறுக்கிறவர்கள் அவர்கள் இன வெறியர்களாகவோ அல்லது இனவாதத்திற்கு நம்ம இட்டு செல்கிறவர்களாகவோ தான் இருக்க முடியும். ஒரு பிற்போக்கான தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும். ஆனால் நாம் இப்படி பார்க்கிறோம். இந்த பார்வையில் தவறில்லை. இந்த பார்வையில் நாம் ஊன்றி நிற்கிறோம். இதில் நமக்கு மறுப்பில்லை. ஆரியர் திராவிடர் அப்படிங்கிறது வந்து பிறப்பால தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழருங்கிறதும் பிறப்பால தான் சொல்ல முடியும் அப்படி சொல்றாங்கல்ல. இல்லை, தமிழர் அதுதான் நாம் இனவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழர் அப்படின்னு பிறப்பால் பார்க்கணும் அப்படின்னா தந்தை பெரியாரை அதன் அடிப்படையில் தான் தமிழர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு கன்னடர். அவர் ஒரு கன்னடராக இருப்பதனால்தான் அவர் திராவிடம் என்கிற அடையாளத்தை புகுத்தினார், தமிழுக்கு எதிராக பேசினார். ஏன்னா அந்த மாநாட்டில் கூட காலையில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார், பிறகு மாலையில் வந்து திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாற்றிட்டாரு. இப்படி குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன்வைக்கிறாங்கல்ல. இல்லை, அதெல்லாம் அதை பற்றிய ஆழமான வாசிப்போ அது பற்றிய ஆழமான புரிதலோ இல்லாமல் பேசுறது. அவர் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை கொடுத்தார். ராஜாஜி அன்னைக்கு சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அமைச்சராக இருந்தபோது கல்விக்கூடங்களில் இந்தி திணிப்பை அவர் செய்தபோது அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான மக்கள் போராட்டத்தினுடைய தலைமகனாக தந்தை பெரியார் தான் இருந்தார். ஏன்னா அந்த போராட்டம் தான் அது வந்து முதல் மொழிப்போர் என்று அழைக்கிற போராட்டம். தமிழை காப்பதற்கு, தமிழுக்கு அரண் செய்வதற்கான ஒரு முதல் மொழிப்போர். 65 மொழி போராட்டம், 2வது மொழிப்போர். இந்த முதல் மொழிப்போரை முன்னின்று நடத்திய, அதை ஒரு மக்கள் இயக்கமாக நடத்தியவர் தந்தை பெரியார் தான். ஏன்னா அந்த போராட்டம் தான் நாம் தமிழன், நம் நாடு தமிழ்நாடு, நம் மொழி தமிழ் என்கிற இந்த அடையாளத்தை மக்கள் அடையாளமாக மக்களிடம் கொண்டு சேர்த்த இந்த வரையறையை கொண்டு சேர்த்த போராட்டம்னு நீங்கள் 38 மொழி போராட்டத்தை சொல்லலாம். அந்த மொழி போராட்டத்திற்கு, அந்த மொழி போராட்டத்தை மக்கள் இயக்கமாக கொண்டு போனது தந்தை பெரியார் தான். ஏன்னா சோமசுந்தர பாரதியாரை அவர் அதற்கு தலைவராக போட்டிருந்தார். கியாபி விஸ்வநாதம் செயலாளராக இருந்தார். இவர் தன்னை உறுப்பினராகத்தான் வைத்துக் கொண்டார். இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. சோமசுந்தர பாரதியாரும் கியாபி விஸ்வநாதமும் முன்னெடுத்த போராட்டம், அதை திராவிட இயக்கங்கள் வந்து பெரியார் தான் பண்ணாருன்னு இவங்க ஹைஜாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இவர்கள் முன்னெடுத்ததுன்னெல்லாம் இல்லை. நீங்கள் இன்னும் சொன்னால் அந்த 38 மொழி போராட்டத்திற்கான மக்கள் ஆதரவை திரட்டுவதற்கு, மக்கள் திரள் போராட்டத்திற்காக மக்களை அணி திரட்டுவதற்கு மக்களிடம் தொடர்ந்து மாநாடுகளை, கூட்டங்களை நடத்தியது சுயமரியாதை இயக்கம்தான், தந்தை பெரியாருடைய இயக்கம்தான். பட்டுக்கோட்டை அழகிரி வந்து திருச்சியிலிருந்து நடைப்பயணம், நீண்ட நடைப்பயணம், வழிநெடுகிலும் பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டு 45 கூட்டங்களை நடத்துகிறாங்க. தொடர்ந்து பரப்புரை செய்துட்டு இறுதியெல்லாம் சென்னை கடற்கரைக்கு வர்றாங்க. வருகிற போது தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற அதை உரை யார் முன் நிகழ்த்தினா பின் நிகழ்த்தினாங்கிறது வேறு செய்தி. ஆனால் இவர்கள் இணைந்து தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை முன்வைத்தாங்க. அதைவிட முக்கியம், அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற அந்த அரசியல் முழக்கத்தை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு போனது யார்? அதில் உறுதியாக நின்றது யார்? 38க்கு பிறகு அவர் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு பேசியது உண்மை. ஆனால் 56க்கு பிறகு மொழிவழி மாநிலங்கள் பிரிந்த பிறகு அவனே நம்மளை பிரிச்சுட்டான். இனிமேல் நாம் எப்படி திராவிட நாடுன்னு சொல்ல முடியும்னு அறிஞர் அண்ணாவை பார்த்து பெரியார் கேள்வி எழுப்பினார். இனிமேல் நாம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் சொல்லணும்னு 56லிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை, இறுதியில் அவர் தீநகர் முத்துரங்கன் சாலையில் ஆற்றிய இறுதி உரை இருக்கு பாருங்க, அந்த உரை வரைக்கும் அவர் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற அரசியலில் ஊன்றி நின்றார். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இளைஞர்கள் பச்சை ஊற்றி கொள்ளணும்னு சொன்னார், உயிர் கொடுக்க முன் வரணும்னு சொன்னார். திராவிடர் கழகத்தின் இருபெரும் லட்சியங்கள், உயிரான லட்சியங்கள், சாதி ஒழிப்பும்
தனித்தமிழ்நாடும் என்பதை அவர் அறிவித்து தான் செயல்பட்டார். நீங்கள் 56 மொழி போராட்டத்தை 56 அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டம், சாதியை காக்கிற அரசமைப்பு பிரிவுகளை எரிக்கிற போராட்டத்தின் போது திராவிடர் கழக தொண்டர்களுக்கு அவர் அறிவிக்கிறார், நீதிமன்றங்களை நாம் வாதிடக்கூடாது, கொடுக்கிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிற முன்வருகிறவர்கள் இந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம், பெயர் கொடுங்கன்னு கேட்கும்போது எல்லோரும் விடுதலைக்கு கடிதங்கள் எழுதுகிறாங்க. அந்த திராவிடர் கழகத்தினுடைய அடிப்படை பாட்டாளிகளாக தான் இருப்பாங்க, அவர்கள் முடிதிருத்துகிறவர்களாக இருப்பாங்க, குழித்துளி, இவர்கள் எல்லாம் விடுதலைக்கு எழுதின கடிதங்களில் இறுதியில் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு விடுதலை வெல்க, தனித்தமிழ்நாடு பெறுவோம், இப்படி தான் அந்த கடிதங்களை முடித்தாங்க, அடிப்படை தொண்டர்கள் வரைக்கும். அப்படி இதை கொண்டு போய் சேர்த்தது தந்தை பெரியார் தான். அதனால் தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே அவங்க சோமசுந்தர பாரதியாரோ மறைமலை அடிகளோ கியாப்பே விஸ்வநாதமோ இவர்கள் யாரும் இந்த தமிழ்நாடு விடுதலை அரசியலில் ஊன்றி நிற்கவில்லை. நீங்க பெரியாருடைய அவங்கள்ட்ட பொருளாதார வலிமை இல்லை, பெரியார்ட்ட ஊடக வலிமை இருந்தது, அதனால அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க அப்படியும் வாதங்கள். அந்த விடுதலை அரசியலையே அவர்கள் பின்பற்றல, கொண்டு போய் சேர்க்கலன்னு சொல்றேன். பெரியார் தான் செய்தார்னு சொல்றேன். மாப்போசி இருந்தாரு இப்படிலாம் சொல்றாங்கல்ல. மாப்போசிக்கு அந்த கொள்கை இல்லை. மாப்போசி எல்லை போராட்டங்களில் அவருடைய பங்களிப்பு, அந்த பங்களிப்புகளை எல்லாம் நம்ம மறுக்கல. ஆனால் அவர் இந்த அரசியல் இருந்தாரா? அவர் இந்திய தேசிய அரசியலில் கரைந்து போனார். ஆதித்தனார் தமிழ்நாடு அரசு, தமிழர்களுக்கான ஒரு அரசு வேணும்னே ஒரு நூலை வெளியிட்டிருக்கார். இறுதியில் அவர் எங்கே போனார்? ஒரு குறிப்பா ஆகஸ்ட் 15 1947 ஆகஸ்ட் 15 இந்த இந்திய சுதந்திர நாள் என்ற அந்த நாளை தமிழர்களுக்கு கருப்பு நாள், தமிழர்களுக்கு துக்க நாள் என்று சொன்னது பெரியார் மட்டும்தான். அவருடைய சமகாலத்தில் இந்த தமிழ் சமூகத்தில் வாழ்ந்த வேறு எந்த தலைவர்களும் இந்த வரையறையை முன்வைக்கல. இந்த ஆங்கிலேயர்கள் மீது கொண்ட இதனாலதான் அப்படி சொன்னாரு அப்படின்னு விமர்சிக்கிறாங்கல்ல. ஏன்னா ஆங்கிலேயர்கள் மேல என்ன, ஆங்கிலேயர்கள் ஆட்சியை அவர் விரும்பினாரு, அதனால அவர் கருப்பு நாள்னு சொன்னாரு. இல்லை இல்லை, நாம் அடிமைகள் என்பதற்காக இத்தனை காலம் பிரித்தானியர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், இப்போது வடவர்களுக்கு அடிமைகளாக நம்மை விட்டு போகிறார்கள். அவர் அதை சொன்னதே விடுதலை கண்ணோட்டத்தில் தான் சொன்னார். தமிழ்நாடு விடுதலை, தமிழ் தேசிய விடுதலை கண்ணோட்டத்தில் தான் சொன்னார். அவருக்கு அதில் குழப்பமே இல்லை. நீங்க இன்னும் சொல்லணும்னா, அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தின் போது ஜவஹர்லால் நேரு இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்காதவர்கள், ஈவேரா போன்றவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னார். நேரு இங்க வருவதா இருக்கு, சென்னை வருவதா இருக்கு. அப்போ பெரியார் சொல்றாரு, நான் என் நாட்டில் தான் இருக்கிறேன், நான் என் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன், நீங்கள் என் நாட்டிற்குள் நுழையக்கூடாது, நுழைவதாக இருந்தால் பாஸ்போர்ட் விசா எடுத்துக்கொண்டு தான் நுழைய வேண்டும், அந்த நிலையை நான் ஏற்படுத்துவோம். காஷ்மீரை உங்களுடைய நாடு, நேருவை பார்த்து கேட்கிறார், அவருடைய நாடு அப்படிங்கிறதுனால காஷ்மீர் உங்களுடைய நாடு என்பதனால் எப்படி விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்க நாடு உங்களுக்கு பெரிதெனில் என் தமிழ்நாடு எனக்கு பெரிதில்லையா, என் தமிழ்நாட்டை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? அந்த அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தில் அவர் முதலையே 10 நாள் கெடு கொடுத்து தான் அந்த எரிப்பு போராட்டத்தை நடத்தினார். அதற்காக காமராஜர் தலைமையிலான அரசு அதற்கான ஒரு அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வந்த போதும் அவர் எரித்தார். அந்த கெடு குடித்து தான் எரித்தார். எரித்த பிறகு இனியும் நீங்கள் மாற்றலைன்னா நான் அடுத்து இந்திய கொடியை எரிப்பேன், தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடத்தை கொளுத்துவேன். இதையெல்லாம் சொன்னது பெரியார் தானே. பெரியார் தவிர யாருன்னு சொல்லுங்க, ஒரே ஒரு தலைவர். நம்ம மாப்போசியோ கியாப்பேவோ ஆதித்தனாரோ இவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கு பாருங்க தமிழ் சமூகத்துக்கு, அவர்கள் செய்திருக்கு. ஏன்னா அவர்களும் ஒவ்வொரு தமிழ் தேசிய கூறுகளுக்காக தான் அவங்கவுங்க பங்களிப்பை செய்திருக்கிறாங்க, அதை நாம் மறுக்கல. ஆனால் பெரியார் தான் இதை வெளிப்படையாக துணிச்சலாக, அவர் உண்மையை சொல்ல போனால் இந்தியத்தோடு போர் செய்தார், அந்த ஒரு போர் வீரனாக இருந்தார். அதை இவர் தான் செய்தார். இன்னொன்று, இந்த தமிழறிஞர்கள் இவர்களை எல்லாம் குறிப்பிடுகிற போது, இந்த தனித்தமிழறிஞர்களை எல்லாம் சொல்லுகிற போது இவர்களை போற்றுவதும் பெரியாரை இகழ்வதுங்கிற ஒரு போக்கு இருக்கு பாருங்க. ஆனால் தேவனைய பாவாணரோ பாவலர் பெருஞ்சித்திரனாரோ இது போன்ற அறிஞர்கள் தந்தை பெரியாரை போற்றினார்கள், மதித்தார்கள். வேறுபட்டிருக்கிறாங்க. இந்த திராவிடன்ற அரசியலுக்காக, மொழி குறித்த அவருடைய நிலைப்பாட்டிற்காக அவங்க மாறுபட்டிருக்கிறாங்களே ஒழிய அவரை போற்றினார்கள், அவரை மதித்தார்கள். அவரை அவர்கள் உயர்த்தி பிடித்தாங்க. ஏன்னா அவர்கள் அந்த பெருஞ்சித்திரனாரோ பாவாணரோ இவங்க தமிழ்தான் நம்மை ஆளணும்,
பாவனார் வந்து அந்த திராவிட ஞாயிறுங்கிறத புறக்கணிச்சாரு, அந்த விருதெல்லாம் புறக்கணிச்சாரு அப்படிங்கிறதுலும் சொல்றாங்கல்ல. இல்ல அவர் திராவிட ஞாயிறாகத்தான் இருந்தார். அவர் அதான் அந்த அடையாளத்தை அவர் மறுத்த இடங்கள் உண்டு. ஆனா தமிழ்தான் இந்த நாட்டை ஆளணும். தமிழ்தான் நம்மை தமிழர்களை ஆளணும்ன்றது இருக்கு பாருங்க. அதற்கு பொருத்தமாக இந்த தமிழ் மண்ணை உழுது பண்படுத்தி கொண்டிருப்பவர் தந்தை பெரியார் தான் என்கிற தெளிவு இந்த அறிஞர்களுக்கு இருந்தது. அதனால தான் அவர்களால் இயைந்து அவரோடு செயல்பட முடிந்தது, அவரை போற்ற மதிக்க முடிந்தது. இன்னைக்கு இந்த திராவிடம் தமிழ் தேசியம்ங்கிறதை ஒரு முரணாக காட்ட விரும்புகிறவர்கள் உண்மையான எதிரி யாருங்கிறத மடைமாற்றுறாங்க. ஆனா திராவிடத்துக்கு எதிரி தமிழ் தேசியம் தான், இப்படி திராவிடவாதிகள் தான் சொல்றாங்க, அவங்க தான் முன்னெடுக்கிறாங்க இப்படிங்கிற வாதத்தையும் சொல்றாங்கல்ல. திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தை முற்றிலுமா கைகழுவி விட்டது. இப்போ ஐயா சுபவி அவர்களிடம் நாம் எழுப்புகிற கேள்வி அதுதான். ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்றது திராவிடம் என்கிற கருத்துக்கு அந்த சொல்லுக்கான வரையறைன்னு பார்த்தா சாதி ஒழிப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, பெண் விடுதலை இதெல்லாம் சொல்லுகிற போதே இந்திய தேசிய மறுப்பு என்பதும் இடம்பெற்றால்தான் அது மெய்யான திராவிடமாக இருக்க முடியும். ஏன்னா பெரியார் தொடக்க காலத்திலிருந்து இந்தியா ஒரு நேஷனா என்கிற கேள்வியை, இந்தியா ஒரு தேசம் அல்ல, இன்னும் சொல்லணும்னா திராவிடன் என்கிற அந்த சொல்லை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணங்களை திராவிடன் ஏன் என்கிற கட்டுரையில் அவர் விரிவாக எழுதுறார். அந்த எழுதுகிற போது சொல்றாரு, நான் இந்தியன் இல்லைன்னு சொல்றேன், என் நாடு இந்தியா இல்லைன்னு சொல்றேன், என் மொழி இந்தி இல்லைன்னு சொல்றேன். அப்போ நான் இந்தியன் இல்லை, என் நாடு இந்தியா இல்லை, என் மொழி இந்தி இல்லைன்னா எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளம் தமிழன்னு சொல்லலாம். தமிழன்னு சொன்னால் அன்னைக்கு சென்னை மாகாணம் இருக்குது, மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்கும்போது அப்போ எங்களை குறிக்கிற சொல்லாக இல்லை என்கிற நிலை வருங்கிறதுக்காகவும், தமிழன்னு சொன்னால் பாப்பானும் தன்னை தமிழன் என்று சொல்லி கொண்டு வருவான். இதில் நமக்கு இருக்கிற கருத்து வேற. ஆனால் அவர் இந்த 2 காரணங்களுக்காக தான் தமிழன் என்பதை விட்டு திராவிடன் என்று சொன்னார். அப்ப என்ன? நான் இந்தியன் இல்லை, திராவிடன், என் நாடு இந்தியா இல்லை, திராவிட நாடு. இந்த பொருளில் தான் இன்றைக்கு திராவிடம் பேசிக் கொண்டிருக்கிறவங்க திராவிடத்தை கையாளுறாங்களா? முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பொறுப்புக்கு வந்த உடனே ஐ பிலாங் டு ஏ திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றார். அப்ப திராவிட இனத்தை சேர்ந்தவன்னா இந்தியன் என்கிற ஒரு இனம் இல்லை, இந்தியா என்ற ஒரு தேசம் இல்லை, அப்படிதான் பொருள். திராவிடன்னா அதுக்கு அப்படிதான் பொருள். அந்த பொருளில் தான் முதலமைச்சர் கையாளுகிறாரா? ஐயா சுபவி அந்த பொருளில் தான் கையாளுகிறாரா? இல்லை. ஆனால் பெரியார் தெளிவாக இந்தியன் என்கிற அடையாளத்திற்கு எதிர்ச்சொல்லாக, அதை மறுப்பதற்காக, தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும், நம் இனத்திற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக திராவிடம்னு சொன்னார். அந்த திராவிடத்தை இன்றைக்கும், ஏன்னா அவர் எதற்காக சொன்னாரோ அதை விட்டுவிட்டு நீங்கள் இன்னைக்கு திராவிடம்னு பயன்படுத்துறது அவர் கையாண்ட பொருளில் நீங்கள் கையாள்வதில்லை. நீங்கள் ஒரு ஆட்சியை, ஒரு கட்சியை ஆதரிப்பதற்காக இந்த திராவிட கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிறீங்களே ஒழிய திராவிடத்தின் அரசியல் முழக்கத்தை, அரசியல் இலக்கை நீங்கள் தொட்டு கூட பார்ப்பதில்லை. இதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. திராவிடத்தின் இலக்கை தொட்டு கூட பார்ப்பதில்லை அப்படின்னு வரும்போது 56க்கு பிறகு பெரியார் தன்னை திராவிடர்னு சொன்னாரா இல்லை தமிழர்னு? தமிழன் தான் சொன்னார். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிட்டார், தமிழன்னு தான் சொன்னார். நீங்கள் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் திராவிட நாடு என்று குறிக்கிற போதெல்லாம் அவர் தமிழ்நாட்டை தான் குறித்தார். திராவிடன் என்று குறிக்கிற போதெல்லாம் கர்நாடகா, கேரளா அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் இப்போ முதல்ல ஆந்திரா நாங்கள் தனியாக போகணும்னு கேட்குறாங்க. அப்படி ஒவ்வொன்றா தனியாக போகிற போது தந்தை பெரியார் மகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் போனாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு இன உணர்வோ, சுயமரியாதை உணர்வோ, வடவர் எதிர்ப்போ, பார்ப்பனிய எதிர்ப்புணர்வோ அவர்களுக்கு வருவதே இல்லை. அவர்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் மாற்றி கேட்குறாங்கல்ல, ஒரு மலையாளியோ, ஒரு தெலுங்கரோ, ஒரு கன்னடரோ தங்களை திராவிடர்னு சொல்லிக்கிறது இல்லை, தமிழர் மட்டும் ஏன் தன்னை திராவிடர்னு சொல்லிக்கணும்? திராவிடன்னு சொல்லிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, பெரியார் அங்கெல்லாம் போய் நீங்கள் திராவிடன்னு அவர்களிடம் பரப்புரை செய்ததும் இல்லை. அதுதான் ஏன் செய்யலன்னு கேட்குறாங்க. அதான் தொடர் ஒரு நிலப்பரப்பிற்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு இருந்த நிர்வாகம்
சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்கு, எல்லா மொழி பேசுகிறவர்களும் இருக்கிறாங்க. அதற்காக அவர் திராவிடன்னு குறித்தாரே ஒழிய அவர்களையெல்லாம் திராவிடன்னு மாற்றுவதற்காக அவர் உழைக்கல. அது அவருடைய நோக்கமும் இல்லை. அவருக்கு தமிழ்நாடு தான் அவருக்கு முதன்மையானது. அதில் ஊன்றி நின்றுதான், அதில் வேறு பிடித்து தான் அவர் எல்லா அரசியலும் பேசினார். அவங்கெல்லாம் போன போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார். நல்ல வேலை போனோம், நம்ம தப்பிச்சோம், இனிமேல் நான் தமிழ்நாடு தமிழ் அறிக்கையை தான் பேசப் போகிறேன், முன்னெடுக்கப் போகிறேன்றதுல அவர் தெளிவாக இருந்தார். இது ஏன் அங்கெல்லாம் பேசலை, அங்கெல்லாம் பேச வேண்டும் என்பது தந்தை பெரியாருடைய நோக்கமே அல்ல. ஏன்னா அவருக்கு இல்லைன்னா அவர் இவ்வளவு எளிதா இவர்கள் மொழி வழியாக பிரிந்த பிறகு அவர் பிரிஞ்சிட்டாங்க, அவர்களிடம் போய் இதை நாம் வலியுறுத்தி அவர்களை இந்த அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கல. அவர் மகிழ்ந்தார். இனிமேல் நான் தமிழ்நாடு தமிழ் அறிக்கையை முன்னெடுக்கப் போகிறேன். அந்த முழக்கத்தை இன்னைக்கு திராவிட இயக்கங்கள், பெரியாரிஸ்டுகள் முன்னெடுப்பதில் என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ திராவிட இயக்கங்கள்ல இப்போ ஆசிரியர் இருக்காரு. ஆசிரியர் விடுதலை, அவங்க நடத்திய இதழ் விடுதலைக்கு கீழேயே தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழ் அறிக்கை அப்படின்னு குறித்து தான் அந்த இதழையே நடத்தினார். இப்போ அந்த நெருக்கடி நிலை காலத்துக்கு பிறகு அதை அழித்தாங்க. இன்னைக்கும் நீங்க பெரியார் திடல் போனால் அந்த விடுதலையினுடைய பெயர் பலகைக்கு கீழே தமிழ்நாடு தமிழ் அறிக்கைன்றதை அழிச்சிருப்பாங்க, வெள்ளையில் அழிச்சிருப்பாங்க. அது நமக்கு தெரியும். ஒன்றும் சரியாக அழிக்கலை. இன்னும் அந்த விடுதலைன்றது கீழே தமிழ்நாடு தமிழ் அறிக்கைன்னு இருக்கும். திராவிட இயக்கம் இப்போ நம்ம பெரியாருடைய மறைவுக்கு பிறகு மாற்றினாங்களா இல்லை எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு பிறகு? எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு பிறகு மாத்துறாங்க. பெரியார் 73 மரணிக்கிறாரு. அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அந்த தமிழ்நாடு தமிழ் அறிக்கையை இடம்பெறவே இல்லை, விடுதலையில் இடம்பெறவே இல்லை. நாம் என்ன குறிப்பாக இதில் சொல்கிறோன்னா, இப்போ சீமான் இருக்கார். சீமான் அவர்கள் பேசுகிற அரசியலில் முரண் இருக்கு. அவருடைய அரசியல் இனவாதமாக இருக்கு, இன வெறி அரசியலாக இருக்கு. தமிழர் என்கிற அவருடைய வரையறையே தமிழர் ஓர்மையை சிதைப்பதாக இருக்கு. அவர் வரையறுக்கிற தமிழர் யார் என்று வரையறுக்கிறதுலையே தமிழர் ஓர்மையை சிதைப்பதாக இருக்கு. இந்த தமிழ் சமூகத்திற்கு நீண்ட காலம் உழைத்தவர்கள், ஈகங்கள் செய்தவர்கள், சிறை கொட்டடியில் அடைபட்டு கிடந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் முக்கியமான அந்த மாதிரி தலைவர்களை எல்லாம் இவர் தமிழர் இல்லை அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லிடுறாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பங்களிச்சவங்கிறத ஏற்றுக்கிறோம், தமிழர்னு எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாங்கல்ல. தமிழர் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. யார் தமிழர் எப்படி வரையறுப்பீங்க? ஆனால் அந்த போராட்டத்தினுடைய ஒற்றை பதாக என்ன? தமிழண்டா என்கிற முழக்கம் தானே. ஏன்னா நான் அந்த போராட்டத்தில் இருக்கிற போது ஒரு இளைஞர், நான் முதலியார் இல்லடா, நான் செட்டியார் இல்லடா, நான் கவுண்டர் இல்லடா, இன்னும் ஒன்றுன்னா சொல்கிறேன், நான் தலித் இல்லடா, இந்த ஒவ்வொரு முழக்கத்தையும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடம் அதிர முழங்குறாங்க. கடைசியில் நாங்கள் எல்லாம் தமிழண்டா என்று முழங்கினாங்க. மக்கள் அப்படி பூரிப்போட அந்த முழக்கத்தை திருப்பி எழுப்புனாங்க. இதில் யாரெல்லாம் தமிழர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா நீங்கள் தமிழர் என்கிற வரையறை ஒரு வரலாற்று போக்கில் நீண்ட காலம் நிலைத்து இந்த மண்ணில் வாழ்ந்து தமிழர் என்கிற உணர்வை பெற்று நம்முடைய உரிமை போராட்டங்கள் இருக்கு பாருங்க, அதோடு அவர்கள் ஒன்றி அதனுடைய நியாயத்தை உணர்ந்து நம் பக்கம் நிற்கிறவர்கள் எல்லோரும் தமிழர்கள். இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் தமிழன்ற வரையறையே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, தூய தமிழ் சாதி எதுவோ அந்த சாதிக்காரர் எவரோ அவரைத்தான் நீங்கள் தமிழன்னு சொல்ல முடியும். இல்லை, அதை தானே கேட்குறாங்க. வர்றவங்க எல்லாரையும் தமிழ் நாட்டினராக ஏற்றுக்கிடலாம், எப்படி தமிழராக ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாங்கல்ல. இங்கே இப்போ நம்ம நிறைய நண்பர்கள், ஒரு சீனாக்காரங்க வர்றாங்கன்னா அவங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தன்னை சீனாக்காரர் தான் சொல்லிக்க போகிறாரு. அவர் தன்னை தமிழர்னு கிளைம் பண்ணிக்கிறதே கிடையாது, தமிழ்நாட்டினர்னு கிளைம் பண்ணிப்பார். நீங்கள் ஏன் இன அடையாளத்தை மறைக்கிறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. நான் இப்போ வேறு இனத்திலிருந்து நான் வந்திருக்கேன். நான் என் இனத்தோடு இன்னும் நான் பெண் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த பண்பாட்டோடு இருக்கிறேன், அந்த பொருளியல் வாழ்வோடு இருக்கிறேன். அந்த மண் சார்ந்து நான் இன்னும் இயங்குறேன்னு சொன்னால் அது வேற. இப்போது ஒரு தேசிய இனத்துக்கான வரையறை இருக்குது. தேசிய இனம்னா என்ன? ஸ்டாலின் கொடுத்த வரையறை தான் நாம் பொதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தேசிய இனம்ங்கிற வரையறையில் அவர் சொல்கிற முதல் வரையறை பொதுமொழி. தாய்மொழி அல்ல, பொதுமொழி, சமூக மொழி, இல்லைன்னா சமூக தாய்மொழின்னு சொல்லலாம். என்ன பொருள் அதற்கு? நீங்கள் பொது மொழின்னா நீங்கள் இப்போ அருந்ததிய மக்கள் இருக்காங்க. இந்த அருந்ததிய மக்களை நீங்கள் இன்றைக்கு தமிழர்கள்னு சொல்கிறீங்களா, தெலுங்கர்கள்னு சொல்கிறீங்களா? அவர்களுக்கான பண்பாட்டு கொண்டாட்டத்தை அவர்கள் பொங்கலை கொண்டாடுறாங்களா, வேற எதை கொண்டாடுறாங்க?
இந்த பொருளியல் வாழ்வோடு அவங்க பின்னி பிணைந்துட்டாங்களா இல்லையா? இந்த தமிழர் தாயகம் இந்த நிலப்பரப்பில் நீண்ட காலம் தொடர்ந்து வாழ்ந்து நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அருந்ததியர் அமைப்புகளுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? ஆதித்தமிழர் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை இல்லையா? அப்போ அந்த அருந்ததியர்களை உங்கள் வரையறைப்படி என்ன பண்ணுவீங்க? தமிழர்கள் இல்லை. ஆனால் அதியமான் தோழரே வந்து ஒரு இதில் பேசும்போது தலித்ஸ் கேமரான்னு நினைக்கிறேன், அந்த ஊடகத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, திருமாவே என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் வீட்டில் தெலுங்கு தானே பேசிப்பீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் கட்சிக்கு ஆதித்தமிழர்னு அமைப்புக்கு பேர் வச்சிங்க, அப்படி திருமாவே என்கிட்ட கேட்டாருன்னு அதிகமானே சொல்கிறாரு. சரி, அது திருமாக்கு நான் நம்முடைய பார்வையை சொல்கிறேன். நம்முடைய பார்வை, அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் இந்த தமிழ் பண்பாட்டோடு கலந்து இருக்கிறார்கள். நீங்கள் வீட்டில் என்ன தாய்மொழி வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் இந்த சமூகத்திற்குள் நீங்கள் எந்த மொழி கொண்டு வாழ்கிறீங்க, இந்த சமூகத்தில் நீங்கள் மனிதர்களோடு உறவாடுறீங்க, இந்த இனத்தில் உங்களுக்கு உறவுகள் வருதில்லை, இந்த உறவுகளில் நீங்கள் எந்த மொழி கொண்டு இந்த உறவை நீங்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, விற்க போகிறீங்க, இதெல்லாம் எந்த மொழியில் செய்கிறீங்க? அதுதான் சமூக தாய்மொழி, பொது மொழின்னு சொல்கிறோம். இந்த பொது மொழியை ஏற்றுக்கொண்டு தான் அவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் இந்த பண்பாட்டோடு கலந்திருக்கிறாங்க, நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை பெற்றிருக்கிறாங்க. இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் நீண்ட காலமாக பங்களித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அவங்கள சொல்ல முடியாது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சீமானவர்களுடைய அரசியலை திராவிட அரசியல் பேசுகிற தோழர்கள், திராவிட இயக்கத்தினர் சீமானவர்களுடைய அரசியலை எதிர்க்கிறாங்க, கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவரும் திராவிடத்தை, இன்னும் சொல்லணும்னா தலைவர் பிரபாகரனுடைய துப்பாக்கிக்கும் தந்தை பெரியாருடைய கைத்தடிக்கும் தான் இனிமேல் போர், அது தமிழ் தேசியம், இது திராவிடம் அப்படின்னு சொல்லுகிற எல்லைக்கு அவர் போயிட்டார். ஆனா சீமானவர்களுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு புறநிலை இருக்கணும்ல, சமூக புறநிலை இருக்கணும். அது என்ன? நீங்கள் தந்தை பெரியாருடைய அரசியலில் அவருடைய விடுதலை அரசியலை மூடி மறைக்கிறீர்கள், அதை பேச மறுக்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு பொருத்தமாக மட்டுமே நீங்கள் பெரியாரை பயன்படுத்தி கொள்ளுகிறீர்கள். நீங்க சமூக நீதிக்கு சொல்றீங்க, ஆணாதிக்கத்துக்கு சொல்றீங்க, மற்ற எல்லாவற்றுக்கும் நீங்கள் பெரியாரை முன்னிறுத்துறவங்க. இந்திய கட்டமைப்பிலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும், இந்தியா இருக்கிற வரை சாதியை ஒழிக்க முடியாது சொன்னது பெரியார். அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தின் போது அவர் இந்த எல்லைக்கே போனார். இனிமேல் நான் சாதி ஒழிப்பு போராட்டத்தை தள்ளி வைக்க போகிறேன், இனிமேல் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன், தமிழ்நாடு விடுதலை பெற்றால் சாதி ஒழிந்து விடும் என்கிற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இது தந்தை பெரியாருடைய எழுத்தாக இன்றைக்கும் அந்த போராட்ட வரலாற்றை தொகுத்த நூலில் இன்றைக்கும் இருக்கு. திராவிட இயக்கங்கள் தான் அதை தொகுத்திருக்கிறாங்க. அந்த வரிகள் அப்படியே இருக்கு. இந்த அரசியலை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப அதை நீங்கள் பேச மறுக்கிறீர்கள். இப்படி நீங்க பேச மறுத்த அந்த வெளி இருக்கு பாருங்க, அந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அதில் சீமான் வந்து குந்தி கொண்டார், அதை அவர் நிரப்பிக் கொண்டார். இதுதான் நம்ம சொல்றோம். இப்போ சீமான் வந்து விடுதலை அரசியல் கருத்தரங்கம் அப்படின்னு தலைப்பு வைக்கிறார். ஒரு கருத்தரங்கத்துக்கு தலைப்பு, திராவிடத்தை எதிர்த்து பேசுவதற்காகவே அவர் அந்த கருத்தரங்கை நடத்தினார். ஐயா சுபவி அந்த கருத்தரங்கத்தில் அவர் பேசுகிற பேச்சு, அப்போ மணியரசன் ஐயா பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. அதில் தான் அவர் கருவாட்டு சாம்பார்லாம் சொன்னது. இதையெல்லாம் கடுமையாக எதிர்க்கிற நீங்க விடுதலை அரசியல் கருத்தரங்கம் என்று சீமான் போடுறாரே, நாம் தமிழர் கட்சி போடுகிறதே எந்த விடுதலை அரசியல் கருத்தரங்கம்னு கேளுங்க. தமிழ்நாடு விடுதலை கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு. அப்ப தமிழ்நாடு விடுதலை கருத்தரங்கம் தான்னா, தமிழ் தேசிய விடுதலை கருத்தரங்கம் தான்னா, அதை சீமான் என்றைக்காவது பேசியிருக்கிறார். அவர் வெளிப்படையா சொல்லிட்டார், நான் தமிழ்நாடு விடுதலைக்கு நிக்கல. இப்ப அவரு பாரத நாடு பைந்தமிழர் நாடுன்னு சொல்லுவது தமிழ் தேசிய விடுதலையை மறுப்பதற்கு தான். தமிழ் தேசிய விடுதலையை அவர் ஏற்கல, அதை முன்வைக்க அவர் தயார் இல்லை. ஏன்னா அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த அரசமைப்பு சட்டத்தின் மேல சத்தியம் செய்து இந்த இந்தியத்தினுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நான் உண்மையா இருப்பேன்னு உறுதி கொடுத்து வேட்புமனு தாக்கலே செய்கிறார். அவர் எப்படி தமிழ்நாடு விடுதலை பேசுவார்? அப்ப அதனாலதான் பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்தியாவே என்னோடது தான் என்று சொல்வதுடைய பொருள் என்ன? அகண்ட தமிழகம், அகண்ட பாரதம் என்பதை அவர் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் நிலைநிறுத்துகிறார். அவர் தமிழ் தேசியம் என்ற அடையாளத்தை வைத்துக்கொண்டு அவர் இந்திய தேசியத்திற்கு சேவகம் செய்கிறார், இந்திய தேசியத்திற்கு வாள் பிடிக்கிறார். இந்த தலைமுறையை, அடுத்த தலைமுறையை தமிழ் தேசியம் என்கிற பெயரில்
இந்தியத்தோடு கரைத்து விடுவதற்கான அரசியலைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை எந்த திராவிட இயக்கம் முன்வைக்குது? நீங்க அவர் தலைவர் பிரபாகரன் பதாகையை உயர்த்தி பிடித்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதவிக்காக அரசியல் செய்கிறார். தலைவர் பிரபாகரனுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் என்ன தொடர்பு? ஒன்றும் கிடையாது. அவருக்கு முதலமைச்சர் பதவி ராஜீவ்காந்தி கொடுக்கிறேன்னு சொன்னபோது அது என் இனத்திற்கு நான் செய்கிற துரோகம்னு சொன்னார். வரதராஜ பெருமாள் வடக்கு மாகாண முதலமைச்சரான போது அவரை நாம் துரோகி என்று சொன்னோம். விடுதலை அரசியலுக்கு செய்கிற துரோகம்னா இங்க முதலமைச்சராவதும் அதே துரோகம் தானே. அப்ப தலைவர் பிரபாகரனை பதாகையை ஏந்தி நீங்கள் முதலமைச்சர் பதவிதான் அதிகாரம், அதுதான் தமிழ் தேசியம் என்று பேசுறீங்க. திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க தந்தை பெரியார் பதாகையை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற அரசியலை பேச மறுக்கிறாங்க. இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இதுதான் ஐயா சுபவி அவர்களிடம் நான் கேட்கிற கேள்வி. இது அதாவது தமிழ்நாடு விடுதலை அரசியலை மறுப்பதிலும் மறைப்பதிலும் சீமானவர்களும் ஐயா சுபவி அவர்களும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். இந்த விடுதலை அரசியலை மறுப்பதில் மறைப்பதில் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க, வேறுபாடு இல்லை. ஏன்னா இவர் இதை சொல்லி சீமானை எதிர்ப்பதில்லை. ஐயா சுபவி, நீ பேசுவது தமிழ் தேசியமா? ஏன்னா ரொம்ப எளிதா சீமான் சொல்லிடுறாரு, தந்தை பெரியார் தமிழ் தேசியத்தின் குறியீடு அல்ல, தமிழ் தேசியத்தின் அடையாளம் அல்ல, தமிழ் தேசியத்தின் வழிகாட்டி அல்ல. அப்ப ஐயா சுபவி என்ன சொல்லணும்? இல்லை, தந்தை பெரியார் தமிழ் தேசியத்தின் வழிகாட்டி, தமிழ் தேசியத்தின் அடையாளம், தமிழ் தேசியத்தின் குறியீடு என்பதை நிறுவனமா இல்லையா? நீங்க விஜய் அந்த மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னார். அதை ஒட்டி சீமான் நிறைய பெரியாரை இழிவுபடுத்துகிற நிறைய கருத்துக்களை பேசினார். அதற்கு எதிராகத்தான் நான் இந்த ஐயாவுக்கு எழுதின அந்த கேள்விகளில் அந்த கட்டுரையில் அதை ஒட்டி சீமானுக்கு பதில் சொல்வதற்கு தான் திராவிடம் தமிழுக்கு அரண் என்கிற தலைப்பில் அவர் அந்த கருத்தரங்கத்தையே ஐயா சுபவி அவர்கள் நடத்துகிறார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இது நடத்துறது சரி, அது அந்த தலைப்பும் நல்ல தலைப்பு, அந்த தலைப்பு நான் கொண்டு போய் சேர்க்கணும், அது வேற. ஆனால் பெரியார் தமிழ் தேசியத்தின் அடையாளம் அல்ல, குறியீடு அல்ல, வழிகாட்டி அல்லன்னு சொன்னார்ல. நீங்கள் இப்போதும் நாம் அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்போம். தந்தை பெரியார் தமிழ் தேசியத்தின் குறியீடு அல்லது தமிழ் தேசியத்தின் வழிகாட்டி அல்லது தமிழ் தேசிய தந்தை பெரியார் என்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்துங்களேன். ஏன் நடத்த முடியலை? ஏன் நடத்த மறுக்கிறீங்க? அப்போ சீமானை வீழ்த்துவது என்றால் அவருடைய அரசியலை அம்பலப்படுத்தும். அவர் இந்திய தேசியத்துக்கு செய்கிற இந்த சேவகம் இருக்கு பாருங்க, அதற்கு வாழ்விடிக்கிறார் பாருங்க, அதை நீங்கள் அம்பலப்படுத்தணும். அம்பலப்படுத்தாமல் சீமான் அவர்களுடைய அரசியலை நாம் முறியடிக்க முடியாது. சீமானை முறியடிப்பதில்லை, அதுக்கு பெயர். இந்த தமிழ் சமூகத்தில் அவரை நம்பி இருக்கிற அந்த இளைஞர்கள், அவர்கள் நம்முடைய தமிழர்கள், அடுத்த தலைமுறை தமிழர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கு நாம் தமிழ் தேசிய அரசியல்னா இதுதான், தந்தை பெரியார் பேசியதுதான், தந்தை பெரியார் முன்னெடுத்த விடுதலை அரசியலில் ஒன்றையாவது சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரா? இந்திய கொடியை எரிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு உங்களால் அப்படி ஒரு மூச்சு விட முடியுமா? சீமான் அவர்கள், நான் இந்திய கொடியை எரிப்பேன், நாங்கள் எரித்தோம், 2009 எரித்தோம், இந்திய கொடியை ஈழப்போரை நிறுத்த என்பதற்காக எரித்தோம், அப்படி சொல்வதற்காவது சீமான் அவர்களுக்கு துணிச்சல் உண்டா? தமிழ்நாடு நீங்களா இந்திய வரைபடத்தை கொளுத்துவேன் என்று சொல்லுகிற துணிச்சல் அவருக்கு இருக்கா? இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன் சொல்லுகிற துணிச்சல் இருக்கா? ஏன்னா இந்திய அரசமைப்பு பதிலுக்கு அவங்க கேட்பாங்கல்ல, இன்னைக்கு திராவிடம் பேசுறவங்க இதெல்லாம் செய்வாங்களான்னு கேட்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் அப்படி பேச மறுப்பதுதான் சீமானுக்கான இந்த வெளியை கொடுத்திருக்கு. இதுதான் புறநிலை. பெரியாருடைய தமிழ் தேசியத்தை நீங்கள் முன்னிறுத்த தவறியதால் தான், முன்னிறுத்த மறுப்பதால் தான் சீமான் எதை வேண்டுமானாலும் தமிழ் தேசியம் என்று சொல்லி இங்கே ஒரு அரசியல் செய்ய முடியும். அவர் பேசுவதில் தமிழ் தேசிய கூறுகள் இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசியத்தின் இலக்கு இருக்கு பாருங்க, உயிர் இலக்கு இருக்கு பாருங்க. தமிழ் தேசியத்தின் உயிர் என்பது இந்த இந்திய கட்டமைப்பை ஒழிப்பது. ஏன்னா நான் எப்போது சொல்லுவேன், பெரியார் வாழ்கன்னு நாடாளுமன்றத்தில் போய் பதவி இருக்கும்போது சொல்றாங்க. நான் சொல்லுவேன், பெரியார் வாழ்க என்றால் இந்தியா ஒழிக என்றார். நேரடி பொருள் அதுதான். ஏன்னா பெரியாருடைய அரசியல் அவ்வளவு வெளிப்படையானது. அவர் அதை மூடி மறைத்து செய்யல, முன்னுக்கு பின் முரணாக அதை முன் வைக்கல. அவர் நான் கிழவனா இருக்கேன், நான் உயிர் கொடுக்க தயார், தமிழ்நாடு தமிழருக்கே லட்சியத்தை நாம் அடையணும்னா உயிர் கொடுப்பதற்கு நாம் தயாராக, அதற்கு நான் தயாராக இருக்கேன், இளைஞர்கள் உயிர் கொடுக்க முன்வாருங்கள், பச்சையுத்தி கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் பேசுவதற்கு சீமான் அவர்களால் இன்னைக்கு முடியுமா?
இதை தான் நீங்கள் நேரடியாக சீமானை விரல் நீட்டி கேள்வி எழுப்பணும். ஐயா சுபவி ஆனாலும் திராவிட இயக்கங்கள் ஆனாலும். ஆனால் இந்த கேள்வியை மட்டும் விட்டுட்டு நீங்கள் சீமானை எதிர்ப்பது என்பது காத்தோடு குத்துச்சண்டை போடுவது. இது சீமானுடைய அரசியலை அம்பலப்படுத்துவதற்கோ உண்மையான தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பதற்கோ பயன்படாது அப்படின்றத நம்ம அந்த அவருக்கு எழுப்பின கேள்விகளினுடைய அடிப்படை இதுதான். நிறைவு கேள்வியாக, தமிழ் தேசியத்தின் எதிரி திராவிடமா அல்லது திராவிட தேசியத்தின் எதிரி தமிழ் தேசியமா, இந்த இது மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்க எப்படி பார்க்குறீங்க? திராவிடத்தின் உள்ளீடு தமிழ் தேசியம்தான். நீங்கள் அதான் சொன்னேன். நீங்கள் இப்போ சில மேலை நாட்டு ஆய்வறிஞர்கள் அவர்களுடைய கட்டுரைகள் எழுதும்போது திராவிட நாடுன்னு எழுதுனாங்கன்னா பிராக்கெட்டில் தமிழ்நாடுன்னு போட்டுருவாங்க, திராவிடன்னு எழுதுனாங்கன்னா பிராக்கெட்டில் தமிழன்னு போட்டுருவாங்க. ஏன்னா அப்படித்தான் நீங்கள் ஒரு கழுகு பார்வை பார்க்கணும். அந்த திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை நீங்கள் அப்படி பார்க்கிற போது திராவிட நாடு என்று அவர்கள் பேசியது தமிழ்நாட்டை தான், திராவிடன் என்று பேசியது தமிழன் என்கிற அடையாளத்தை தான். ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் தமிழ் தேசியம். திராவிட இயக்கம் இன்றி தமிழ் தேசியம் இல்லை. திராவிட இயக்கம் செய்த ஏன்னா திராவிட இயக்கத்திடமிருந்து நாம் பாடமும் கற்கிறோம், படிப்பினையும் கற்கிறோம். அதில் எதிர்மறை கருத்துக்களையும் ஏற்கிறோம், நேர்நிறை கருத்துக்களையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் கொண்டுதான் அது எங்கே இடறியதோ அதிலிருந்து நாம் பாடம் கற்று நாம் ஒரு செழுமையான சரியான தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம். அதற்கே திராவிட இயக்கத்தின் வரலாறு நமக்கு தந்தை பெரியாருடைய வரலாறு நமக்கு. ஏன்னா அதில் மண்ணொட்டி இருக்கலாம், வேரில் மண்ணொட்டி இருக்கலாம். தோழர் தியாகு சொல்லுவாங்க, வேரில் மண்ணொட்டி இருக்கலாம், ஆனால் அதுதான் நம் வேர். அந்த வேரினுடைய மண்ணை கலைந்து நாம் அதை பெரிய பெரிய ஆலமரமாக ஆக்குவதற்கு நாம் அந்த வரலாற்றை கற்றாகணும். அது ஒரு நேர்நிறையாகவும் கற்கலாம், எதிர்மறையாகவும் கற்கலாம். ஆனால் திராவிட இயக்கம் இன்றி தமிழ் தேசியம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த தமிழ் தேசியம் பேசுகிற, இந்த இனவாத தமிழ் தேசியம் பேசுகிற, பெரியாரை மறுத்து பேசுகிற தமிழ் தேசியம் இருக்கு பாருங்க, அவங்க நம்முடைய இனத்தினுடைய மரபில், இலக்கியத்தில், தொன்மங்களில், வரலாற்றிலேயே நமக்கு இந்த விழுமியங்கள் எல்லாம் இருக்கு. தமிழ் தேசியம் இருக்கு, சமூக நீதி இருக்கு. இதை எங்களுக்கு யாரோ ஒருத்தர் தான் கற்றுக் கொடுக்கணுமா, பெரியார் தான் எங்களுக்கு கோவணம் கட்ட கற்றுக் கொடுத்தாரா அப்படின்னு கேட்குற கேள்வி இதிலிருந்து தான் சொல்கிறாங்க. எல்லாம் இருக்கலாம் நம்ம இலக்கியங்களில் இருக்கலாம், தொன்மங்கள் இருக்கலாம், மரபில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இதனுடைய தொடர்ச்சியாக அந்த தமிழன் என்கிற உணர்வை, ஏன்னா பெரியார் 1925 காங்கிரஸிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நிகழ்ச்சியானது தமிழன் தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிற நிகழ்வு என்று சொல்லுவாங்க. ஏன்னா அப்படித்தான் அவருடைய அரசியல் இருந்தது. அதே மாதிரி 38 மொழி போராட்டம் தான் நம்மை தமிழன் என்கிற உணர்வுக்கு நம்மை கொண்டு சேர்த்தது. என் நாடு தமிழ்நாடு, என் மொழி தமிழ், என்னுடைய இனம் தமிழர் என்கிற அடையாளத்தை தமிழர்களுக்கு கொடுத்த போராட்டம் 38 போராட்டம். அதை தந்தை பெரியார் தான் முன்னெடுத்தார். அவருடைய 65 போராட்டத்தில் கீழ் மற்ற போராட்டங்கள்லாம் அவரிடம் இருக்கிற வேறுபாடுகளை நாம் பேசலாம். இப்போ தமிழ் வழி கல்வி குறித்து அவரிடம் இருந்த கருத்துக்களிலிருந்து நம்ம மாறுபடலாம். அதில் ஒன்றும் பெரியாரை குற்றாய்வு செய்வதிலோ திறனாய்வு செய்வதிலோ தவறில்லை. ஆனால் தந்தை பெரியார் இன்றி தமிழ் தேசியம் இல்லை. தந்தை பெரியார் தமிழ்நாடு விடுதலை அரசியலை எந்த சமரசமும் இன்றி முன்னெடுத்தார். அவர் முன்னெடுத்ததனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.